தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவர்க்கொரு குணம் உண்டு, அமிழ்தம் அவனுடைய மொழியாகும், அன்பே அவனுடைய வழியாகும் என்கிறார் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை. அறுவடை திருவிழாவினை 3 நாட்கள் கொண்டாடும் தமிழரின் பாரம்பரியம் இன்றைக்கு உலகம் முழுவதும் பரவி கிடக்கிறது. பாரம்பரியத்தை பறைசாற்றும் விதமாக சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ஆட்சியர் திருமதி பிருந்தாதேவி தலைமையில் நடைபெற்ற மத நல்லிணக்க பொங்கல் விழாவினை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் தொடங்கி வைத்தார். விழாவினையொட்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முழுவதும் வாழை, கரும்பு, மஞ்சள், வண்ணமிகு கோலங்கள் மற்றும் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு விழா கோலம் பூண்டிருந்தது. இந்நிகழ்வில் இந்து, முஸ்லிம் மற்றும் கிறிஸ்தவ மதங்களைச் சேர்ந்த ஆன்மீக பெரியவர்கள் ஒன்றிணைந்து மத நல்லிணக்க சமத்துவ பொங்கல் வைத்தனர். மேலும் அரசு அலுவலர்கள், நேபாளம், இங்கிலாந்து, ஆப்பிரிக்கா நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் மாணவர்களும் பொங்கல் விழாவில் பங்கேற்றனர். உரியடித்தல் மற்றும் கயிறு இழுத்தல் போன்ற விளையாட்டுப் போட்டிகளும் நடத்தப்பட்டன. பொங்கல் விழாவின் ஒரு பகுதியாக கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், சிலம்பாட்டம், புலியாட்டம், சுருள்கத்தியாட்டம், தப்பாட்டம் என நாட்டுப்புற கலைஞர்கள் தங்களது நிகழ்த்து கலைகளை நிகழ்த்தி காட்டினர். சிறப்பம்சமாக கர்நாடக மாநில காந்தாரா நடனம், பொங்கல் பானைகளுடன் பரதநாட்டியம் ஆகியவையும் நடத்தப்பட்டன. வெளிநாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் ஆர்வ மிகுதியில் அனைவருடனும் இணைந்து நடனமாடி மகிழ்ந்தனர். மேலும் மாட்டு வண்டி பயணத்திலும் அவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். பன்முகத்தன்மையில் ஒற்றுமை என்பது நம்முடைய பலமாக இருக்கிறது. பாரம்பரியத்தை பறைசாற்றுவதிலும் பாதுகாப்பதிலும் இளைஞர்களின் பங்களிப்பை இந்த பொங்கல் பண்டிகை கொண்டாட்டங்கள் அதிகரிக்க செய்கின்றன என்றால் அது மிகையல்ல.